சிலை திறப்பு விழாவை ஒட்டி இன்றைக்கு நடைபெறுகின்ற இந்த கலந்தாய்வு கூட்டத்தினுடைய தலைமை பொறுப்பேற்று எடுத்துக் கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், துணை பொதுச் செயலாளர் ஐயா அந்தியூர் செல்வராஜ் அவர்களே, இந்த கூட்டத்தை ஒருங்கிணைத்து எங்களுக்கெல்லாம் அழைப்பானை கொடுத்து வருகை வைத்து தந்த மரியாதைக்குரிய ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் முனிவேந்தன் அவர்களே, இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை எடுத்துரைக்க வருகை இருந்திருக்கின்ற அனைத்து அமைப்பை சார்ந்த, கட்சியை சார்ந்த, சமூக பணியாற்றுகின்ற அனைத்து தலைவர்களுக்கும் தோழர்களுக்கும் நான் சார்ந்திருக்கும் தமிழக சமூக நீதி கழகத்தின் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை இந்த நேரத்திலே சொல்லிக் கொள்கிறேன். நாம் ஏறத்தாழ தலைவர்கள் ஒரு 5 நிமிஷம் நீங்க மட்டும் அறிமுகப்படுத்திட்டு போக சொன்னாங்க. ஆனா இந்த கூட்டத்தில் எனக்கு ஒரு 5 நிமிஷம் நீங்க கூடுதலா கொடுக்கணும். ஏறத்தாழ அருந்தீர சமூகம் என்பது அருந்தீர சமூகத்துக்கு கீழே ஒரு சமூகம் இல்லை, பார்ப்பனிக்கு மேல ஒரு சமூகம் இல்லை என்று சொல்லிதான் இந்த ஜாதியுடைய கட்டமைப்பு இன்றைக்கு தமிழகத்தில் இந்தியாவில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த காலகட்டத்தில் நாம் இன்றைக்கு துப்புரவு பணியாளர்களாக, பண்ணை அடிமைகளாக, செருப்பு தைக்கின்றவர்களாக, அடிமைகளாக நாம் இந்த தமிழகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் நாம் என்ன சொல்லுகிறோம் என்று சொன்னால், நாம் ஆட்சி தமிழர்கள் என்று சொல்லுகிறோம். ஆனால் நம்முடைய சமூகத்துடைய அடையாளங்களை எல்லாம் அழிப்பதற்கு இங்கு இருக்கக்கூடிய சாதியவாதிகள், RSS, இந்து முன்னணி போன்ற அமைப்புகள் எல்லாம் இன்றைக்கு தமிழகத்தில் விவாதிக் கொண்டிருக்கிறது. இந்த காலகட்டத்தில் தான் இன்றைக்கு 18% இடஒதுக்கீடு நாம் முதல் முடியவில்லை. ஏற்பாடு நாடு சுதந்திரம் தயவு செய்து எல்லாரும் எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். இல்ல வர்றீங்க போல ஆளுக்கு 5 நிமிஷம் சொன்னீங்கன்னா நேரம் ஆயிடும் கூடாது. யாரா இங்க வந்து ஒரே ஒரு சின்ன வேண்டுகோள், எல்லாரும் அறிவு விளைத்து வருகிறேன், பொருளாதார நிகழ்ச்சி மட்டும் பேசி. இந்த காலகட்டத்தில் நம்மளுக்கு ஐயா கலைஞரவர்கள் தான் 3% இடஒதுக்கீடை வழங்கினார்கள். இந்த 3% இடஒதுக்கீடு மூலமாக இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய அறிஞர்கள், பொறியாளர்களாக, மருத்துவர்களாக, இன்னும் பெண்ணற்ற அரசு ஊழியர்களாக இன்றைக்கு நாம் பெற்றிருக்கிறோம். அதையெல்லாம் நாம் கணக்கில் கொண்டு இந்த சிலை திறப்பு விழாவுக்கு புத்தக அறிஞர் புலவர் ஐயா தளபதி அவர்கள் இங்கு வருகை இருப்பதால் இந்த விழாவை நாம் மிகப்பெரிய, இந்த தமிழகமே ஒத்து பார்க்கின்ற அளவில் நாம் இந்த விழாவை மிகப்பெரிய அளவில் எடுத்து செல்வதற்கு நாம் அனைவரும் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். தமிழர் சமூக நீதி கழகத்தின் சார்பாக நாங்கள் 200க்கும் மேற்பட்ட தோழர்களை இந்த விழாவில் அழைத்து இந்த விழாவை நாங்கள் சிறப்பிப்பதற்கு தயாராக இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் சொல்லி வாய்ப்பு நன்றி வருகிறேன். ஆதித்தமிழர் ஜனநாயக